Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பேபி கார்ன் மசாலா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேபி கார்ன் மசாலாக்கு நம்ம வந்து முதல்ல அரைக்க போறோம். அதுக்காக கொஞ்சம் நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காயட்டும். இந்த மசாலா வந்து நம்ம வதக்கி அரைக்கணும். அதனால நம்ம முதல்ல வதக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சும் பூண்டும் வந்து நம்ம கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிச்சு. இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பொடியாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாகவே நறுக்கிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு 2 பழம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு முதல்ல அதிகமாக உப்பு போடக்கூடாது. கொஞ்சம் பாதி போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் பாதி போடலாம். முதல்ல அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி குடமிளகா, ரொம்ப சின்னதாக ஒரு குடமிளகாவில் பாதி குடமிளகாவை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது குடமிளகா சேர்த்து நம்ம வதக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வேறு ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும். நம்ம எப்பவும் பச்சை மிளகாலாம் சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதில் குடமிளகா சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கணும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா வதக்கினா அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம வந்து குடமிளகா மீதி இருக்கிற பாதியே சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மீடியம் சைஸ், அதாவது ரொம்ப சின்னதாக வந்து ஒரு குடமிளகா எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் கேப்சிகம் ரெண்டும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது கூடயே நம்ம வந்து பேபி கார்னை வந்து ஓரளவுக்கு பாதி பாதியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் நான், இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் புலாவ் மாதிரி செய்யும் போது கூட இதை கிரேவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குடமிளகாவும் பேபிகார்னும் வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இது வேகட்டும்.
இப்போ இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம பேபிகார்னும் கேப்சிகமும் ஓரளவுக்கு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து நான் ஒரு 8 முந்திரி பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது வந்து பேபிகார்னோட சேர்ந்து கொதிக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பேபிகார்ன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து பாருங்கள் பேபிகார்னும் வந்து அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். நான் வந்து மண்கடாயில் செய்கிறேன் அப்படின்றதுனால நான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணனாலே அது உங்களுக்கு கிரேவி திக்காகிடும். ஸோ நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கிரேவிக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பால் கூட வந்து கொஞ்சம் திக்காக காய்ச்சின பாலை வந்து ஒரு 1/2 கப் இதில் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பேபிகார்ன் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த பேபிகார்ன் மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.